ஜெய் சாயிராம். பெரிய மாற்றம் நம் வாழ்வில் வேண்டுமென்றால் நம்மை நாமே முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே மாற்றிக்கொண்டோமேயானால் பெரிய மாற்றம், மிக பெரிய மாற்றம் நம்மை வந்து சேரும் சர்வ நிச்சயமாக. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, மன நிம்மதியோடு சந்தோஷமான வாழ்வதற்காக அத்தனை மாற்றங்களையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன் குழந்தையே. கலங்காதே, உனக்கான மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பாராத பல மாற்றத்தக்க அதிசயங்களும் வெற்றி செய்திகளும் உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷம்தானே என் கண்மணியே? உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நிச்சயமாக நல்லதே நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் நீ சென்ற இடமெல்லாம், நீ சென்ற பாதையெல்லாம் கஷ்டங்களும் வேதனைகளும் துயரங்களும் போராட்டங்களுமே உன்னை சூழ்ந்து இருந்த காலமெல்லாம் மாறிப்போய் உனக்கான மாற்றம், நீ எதிர்பாராத மாற்றம் நிகழப்போகிறது. ஆம் கண்மணியே, மாற்றம் வரப்போகிறது. வெளிச்சம் என்ற இன்றைய பொழுதில் பேரொளியாக, பிரகாசமாக, முத்தாக ஜொலிக்கப் போகிறாய். ஆம் குழந்தையே, மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றம் உனக்கு வருவதற்காக, அந்த வெற்றி உன்னை அடைவதற்காக நீ என்னவெல்லாம் விட்டு கொடுத்தாய் என்று உனக்கு தெரியும். அதைவிட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே புரியும். நீ இதுநாள் வரை சந்தித்த துன்பம், அந்த துன்பத்தை ஏற்படுத்தினவர்கள் அனைத்துமே சூறாவளியாக உன்னை விட்டு விலகி எதிர்பாராத பல மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை ஒரு சேர வர காத்து கொண்டிருக்கிய மனம் எப்படியாப்பட்டது? என்ன செய்தால் நீ மனம் குளிர்வாய்? என்ன நடந்தால் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், உன் வாழ்வும் சிறக்கும் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். பெரிய மாற்றம் உன் வாழ்வில் வர காத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் தேவையில்லாமல் குழம்பிக் கொண்டிருக்காதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் இல்லாமல் வாழ்வு இல்லை. நிலை மாறும், கஷ்டம் மாறும், உன் வாழ்வும் மாறும், நல்லதும் உன் வாழ்வில் நடக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி அதிரடி மாற்றத்தை, அட்டகாசமான மாற்றத்தை கண்குளிர பார்த்து மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மாற்றத்தை எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஒரு நாள் உன் வாழ்வும் மாறும். நான் இருக்கிறேன் கண்மணியே. இது நாள் வரை உன் மனதை அம்பு விட்டால் எவ்வளவு காயமாக ஏற்படுமோ அந்த காயத்தை நீ அனுபவித்தாய். வார்த்தைகளால் அந்த காயத்தையும் வலியையும் அனுபவித்து கொண்டுதான் இருந்தாய். என்னதான் உன்னை மற்றவர்கள் வார்த்தைகளால் வசைப்பாடினால்களும், அம்பால் ஏவி விட்டு உன்னை வருத்தப்பட வைத்தாலும் பொறுமையாக உன் மன அமைதியோடு நீ இருந்தாய். உன்னுடைய நல்ல குணம் எனக்கு தெரியும் என் பிரியமே. உன்னை வளரவிடாமல் அப்படியே தடுத்து கொண்டிருக்கவர்கள் மத்தியில் போராடி ஜெயித்து இப்பொழுது மாற்றத்திற்கான நேரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாய். நீ வளரவே கூடாது, நீ ஜெயிக்கவே முடியாது என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் ஜெயித்து காட்டப் போகிறாய். எதிர்பாராத வெற்றியை அவர்களுக்கு முன்பாக நீ காட்டி ஜெயிக்கத்தான் போகிறாய். அதற்காக நான் இப்பொழுது முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் இழந்த பிறகும் தைரியமாக நீ நின்றது சாதாரண விஷயம் இல்லை என் கண்மணியே, மிகப்பெரிய விஷயம். அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. ஆனால் நீ செய்திருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட 100 மடங்கு அதிகமாகவே கொடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். தீர்மானத்தை எடுத்தும் விட்டேன். அதற்கான காய்களை நகர்த்தவும் ஆரம்பித்து விட்டேன். உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நீயே எதிர்பாராத பல வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது.
அதிரடி மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அதிசய தர்மத்தை நீ காணத்தான் போகிறாய். நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன்னுடைய வெற்றிக்கான மாற்றமாகவும் கூட இருக்கலாம். வெற்றியை வரவேற்க தயாராகு. வெற்றி மகுடத்தை சூட தயாராகு என் பிள்ளையே. அந்த மாற்றத்தை பார்க்க மகிழ்வோடு காத்திரு, சந்தோஷமாக காத்திரு. உனக்கான மாற்றம் உன்னை தேடி இதோ வந்து கொண்டே இருக்கிறது. மனம் தளராதே என் குழந்தையே. உன் அப்பா இப்பொழுது இந்த நொடி நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறேன். இதுநாள் வரை நீ பட்ட போராட்டங்களும் வேதனைகளும் அனைத்துமே எனக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் உன் அப்பாவிற்கு தெளிவாகவே புரியும். என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது, இப்பொழுது என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, எது நடக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று நீ என்னிடம் வந்து சொன்னால்தான், கண்ணீர் சிந்தினால்தான் எனக்கு தெரியும் என்றில்லை. அனைத்தையும் அறியும் உன் சாயப்பா உன் மனதில் இருக்கும் ரகசியத்தை அறிய மாட்டானே? அறியாமல் இருப்பானா கண்மணியே? நிச்சயமாக எனக்கு தெரியும். உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு. இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி மேல் வெற்றியே. அனைத்தையும் இழந்துவிட்டு நிர்கதியாக நிற்கும் சூழ்நிலையிலும் கூட நீ தைரியமாக நின்றது சாதாரண விஷயம் அல்ல குழந்தையே. என்னுடைய பிள்ளை, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே பிறந்திருக்கிறாய். நீ என்னுடைய பிள்ளை என்று நிரூபித்து விட்டாய். என்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு மனதிடம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து பூரிப்படைந்திருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என் கண்மணியே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய சுழற்சியான எண்ணம்தான் உன்னை குழப்படிக்கும். உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய நிம்மதியை தொலைப்பதற்கு முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது. எனவே எது வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ இழந்து விடவும் மாட்டாய். நான் உனக்கு அறிவுரை கூறியபடிதான், என் வாக்குப்படிதான் நீ இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையையும் விட்டுவிடாமல் தான் இருக்கிறாய். அப்படியே இரு. எது நடந்தாலும் பொறுமையாக இரு. எனக்காக என் அப்பா இருக்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்க என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணமே உன்னை வெற்றியடைய வைக்கும். மாற்றத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றியை உன்னிடமே நிலைத்திருக்க செய்யும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமே அற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது. உன்னுடைய எண்ணத்தை நீ நித்தம் மாற்றிக்கொண்டிருக்கிறாய். அதனால் அனைத்தையும் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். வாழ்வே உனக்கு சாதகமாக மாற்றவும் முடியும் உன்னால். அனைத்தும் உன் கையில்தான் இருக்கிறது. சந்தோஷத்தை வெளியில் போய் தேடாதே. அதுவும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. உன் வாழ்விற்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடத்தில்தான் நிலைத்திருக்கிறது. கஷ்டப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களிடமே போய் உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி விடுகிறாய் குழந்தையே. அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சியுறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே.
உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால் நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்து கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. இவ்வுலகில் நீ நிச்சயமாக ஜெயித்தே காட்டிவிடலாம். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறார் குழந்தையே. எனவே உனக்கு பொறுப்புகள் அதிகமாகின்றன, சோதனைகள் அதிகமாக வருகின்றது, வேதனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கின்றதே என்று நீ மனம் குழம்பும் சமயத்தில் இதை நினைத்துப்பார். இறைவனுக்கு நீ பிடித்தவர் என்பதை நினைத்துப்பார். குழந்தையே, நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாற்றங்கள் உன் வாழ்வில் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நேரம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா. சாயி சாயி என்று ஒரு முறை சொல்லிப்பார். உனக்கு நன்மை உண்டாகும்.
இதுவே நிச்சயமான உண்மை. இதுவே உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. எப்பொழுதுமே குழந்தையே, வாழ்க்கையில் நீ யாரையும் சார்ந்து வாழாதே, வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் உனக்கு துணையாக வரும் என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக அதுவே நடக்கும். என்மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் சுமைகளையெல்லாம் நான் சுமக்கிறேன் கண்மணியே. நிச்சயமாக என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணன் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. என் பிரியமான குழந்தையே, நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள்தானே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவே முடியாது குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். வெற்றியை உன்னிடம் வந்தே சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது கண்மணியே. நம்பிக்கையாக இரு, பக்தியாக இரு, பொறுமையோடு காத்திரு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. என் வாக்கும் எப்பொழுதும் பொய்யே ஆகாது. சந்தோஷமான வாழ்வை நீ வாழத்தான் போகிறாய். இது நிச்சயமான உண்மை. எல்லோருக்குமே இன்பமாகவும் துன்பமாகவோ வாழ்க்கை அமைந்து விடுவது சமமான அளவிலே உன்னுடைய வாழ்க்கையில் அது இடம்பெற செய்கிறது. நீ செல்லும் பாதை கடினமாக பாதை என்று உன் மனம் நினைத்தாலே போதும். நீ செல்லும் பாதை கடினமாகத்தான் உனக்கு தோன்றும். அப்படி நினைக்காமல் நாம் செல்லும் பாதை மிக சுலபமாக இருக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வு மிக சுலபமாகவே இருக்கும். இந்த இரவில் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளை என்னுடைய திட்டம் உனக்கு புரியும். நாளை முதல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழப்போகும் அந்த அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் இதுநாள் வரை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்பம் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் துன்பம் மன வலியை தரும். இந்த இரண்டுக்குள் சிக்கி உன் வாழ்க்கையில் நீ போராட்டக்களமாக மாற்றி அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாய்? போலியான விஷயத்தை நினைத்து நினைத்து உன்னை சுற்றி நடக்கும் மாயையை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை இழந்து விடாதே, கடந்து விடாதே. உனக்கானது உன்னை வந்து சேரும். இதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும். அதை உன்னிடம் கொடுக்கும் பொறுப்பை உன் சாயி தேவா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே. நமக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே. மற்றவர்கள் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் ஏன் இப்படி வேதனையில் துவண்டு கொண்டிருக்கிறோம் என்று எப்பொழுதும் தவறாக நினைக்காதே. நடப்பவை எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை நம்பு. நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாக மாறும். சர்வ நிச்சயமாக மாறும். இது நிச்சயமான உன் சாயப்பாவின் வாக்குகளே. என் அன்பு பிரியமே, என்னை நோக்கி யார் அழைக்கிறார்களோ, சாயி என்று யார் கூப்பிடுகிறார்களோ, அவர்களுடைய அபய குரலுக்கு, அவர்களுடைய வேதனையான குரலுக்கு, அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு என்னுடைய புழுதி கூட காற்றை விட வேகமாக வந்து பதில் சொல்லும். எனவே
நம்பிக்கையை இழந்து விடாதே. ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்ததால் மட்டுமே இந்த துவாரகாமாயி தாயின் படிகளில் காலடி எடுத்து வைக்க முடியும் குழந்தையே. அவ்விதமாக அவர்கள் துவாரகாமாயி படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறு நிமிடமே அவர்கள் துன்பம் ஒரு முடிவை அடைகிறது என்றுதான் அர்த்தம். நீ என்னை சரணடைந்து விட்டாயல்லவா, இனி உன் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன். வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? கூடிய விரைவில் உனக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்வில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரப்போகிறேன் உன் சாயப்பா. இதையெல்லாம் செய்து ஆனந்த கடலில் உன்னை மூழ்கடிப்பேன் உன் சாயிநாதர். வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. மற்றவர்கள் விருப்பத்திற்காகத்தான் வாழ வேண்டும் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் வாழாதே என் கண்மணியே. ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். நீ அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. ஒருவர் உன்னை தூக்கி எறியும் பொழுது, நீ வேண்டாம் என்று உதறி தள்ளும் பொழுது அவர்களிடமே மீண்டும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உன் அன்பையோ உன் பாசத்தையோ புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னுடைய விளக்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி புரிந்து கொள்வார்கள்? எப்பொழுதுமே அதை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். எனவே அவர்களிடம் போய் கெஞ்சிக் கொண்டே இருக்காதே. காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கலக்கம் கொள்ளாதே. எல்லாமே கடந்து போகத்தான் வேண்டும். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும் நேரம் உனக்கு வரும். உனக்கென்று ஒரு நேரம் வரும் பொழுது நீ அந்த வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையலாம். அப்பொழுதும் உனக்கு துணையாக உன் சாயி தேவா எப்பொழுதும் இருப்பேன். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணை இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு.
உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு.